தனுசு ராசிக்கு உண்டான பலன் வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சினால எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. தனுசு ராசிக்கு இப்போது சனி பகவான் 3ஆம் பாவத்திலேருந்து 4ஆம் பாவத்திற்கு வருகிறார். அர்த்தாஷ்டம சனி. கூடுதலாக என்னன்னா குரு பகவானும் அஷ்டமத்திலே மறையவிருக்கிறார். உங்களோட ராசிநாதன் மறையவிருக்கிறார். சனி பகவான் 4ஆம் பாவத்திலே செல்லவிருக்கிறார். அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம குரு. இது ரெண்டுமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் செயல்பட வேண்டும். சனி பயிற்சி சொல்லிவிட்டு ஏன் குரு பயிற்சியெல்லாம் சேர்த்து பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு கிரகம் மாறுது, அந்த மாற்றத்தை வரவேற்கக்கூடியதான கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கலாம், அல்லது கிரகத்தினுடைய சஞ்சாரம் அதற்கு உண்டான எதிர்வினை ஆட்டக்கூடிய அமைப்பில் கூட இருக்கலாம் இல்லைங்களா. அதில் மிக முக்கியம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து ஒரு விஷயங்கள் மாறக்கூடிய சமயத்தில் பல விஷயங்களிலும் அந்த மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறதையும் சேர்த்து பலன் சொன்னால் தான் அதை நம்மளால் 100% ஊர்ஜிதமான இந்த பலன் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். அதனால தான் எல்லாத்தையும் உங்களுக்கு கலந்து எப்படி இருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறத பொதுவாக உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வகையில் இப்போது சனிப்பெயர்ச்சி இப்போ அர்த்தாஷ்டமஸ்தானம், குரு பெயர்ச்சி அஷ்டமஸ்தானம் இருந்தால் அதில் ஒரு ப்ளஸ்ஸுன்னா அஷ்டம குருவாக இருந்தால் அவர் உங்களுடைய 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார். இந்த 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்ப்பதினால் அர்த்தாஷ்டம சனியினுடைய வீரியம் குறையும். இது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவும் ஆறுதலாகவும் அமையுது. இதை நல்லா புரிஞ்சுங்க. அதனால் பல நல்ல விஷயங்கள் ஏற்பட போகுது. அதில் மிக முக்கியமானது தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றம், முன்னேற்றம் உண்டு. திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தி ஏற்படும். ரொம்ப நாளாக ஏதாவது விலங்குகள் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க, பிராணிகள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களா தனுசு ராசிங்க, வரக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக வளர்ப்பீங்க. வளர்க்குறதுனாலே நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படும். சனி பகவானினுடைய ஆதிக்கமும் குரு பகவானுடைய ஆதிக்கமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரங்க ஒரு தடவை திருநள்ளாறு க்ஷேத்திரம் ஒரு தடவை போயிட்டு வாங்க. திருநள்ளாறு க்ஷேத்திரம் முக்கியமான ஒரு க்ஷேத்திரம். தர்பாரண்யேஸ்வரர் அப்படின்னு பேர். நல மகாராஜா தன்னுடைய சொத்துக்கள் அத்தனையையும் தாய பந்தயத்திலே விட்டு காலி பண்ணிட்டார். மொத்தத்தையும் காலி பண்ணிட்டார். இருந்தாலும் கூட அவர் அந்த சுக்கிர ரிஷிக்கு கொடுக்க வேண்டிய அந்த பலன், அதாவது அவர் கொடுக்க வேண்டிய தானத்தை அவரால் கொடுக்க முடியாத சூழ்நிலையாக மாறிப்போச்சு. அதனால் தன்னை விற்று தன் குழந்தைகளையெல்லாம் விற்று என்ன செய்கிறார் அப்படின்னா, அதற்கு உண்டான அந்த பலனை அவருக்கு அதுக்கு உண்டான அந்த இதை வச்சு அவருடைய கடனை அடைக்கிறார். அப்போது அந்த சனி பகவானுடைய கடுமையான கஷ்டம் அவருக்கு ஏற்படுகிறது. அந்த சமயத்திலே தான் அவர் தர்பவனமாக இருக்கக்கூடிய அந்த தர்பாரண்ய க்ஷேத்திரத்திற்கு அந்த தர்பாரண்யேஸ்வரரை வழிபாடு செய்து அங்கே இருக்கக்கூடியதான தீர்த்தத்திலே குளித்து அவர் இறைவனை வழிபாடு செய்கிறார். அதனால தான் அதற்கு நல தீர்த்தம் அப்படின்னு பேர். நல மகாராஜாவினால் குளிக்கப்பட்ட அந்த இடம்ங்கிறதுனால தான் அதற்கு நல தீர்த்தம் அப்படின்னு பேர். சில பேர் நினைக்கிறாங்க நலன்களை கொடுக்க, நமக்கு நல்ல நலன்களை கொடுப்பதனால அது நல தீர்த்தம்ங்கிறாங்க. அப்படி இல்லை. இந்த சின்னலாம் வராது, குண்டுல வராது, பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய நல தீர்த்தம் அப்படின்னு பேர் அதற்கு. நல தீர்த்தம்னா நல மகாராஜா குளித்த தீர்த்தம் அப்படின்னு பேர். அதனால் அந்த தீர்த்தத்தில் போய் குளிச்சுட்டு அந்த சனி பகவானை வழிபாடு செய்து வந்தீங்க, தர்பாரண்யேஸ்வரர் வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் வழிபாடு செய்து வாருங்கள். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. சிவாய நமக.